நாளிலும் கூட சென்னை வேதமானவர்கள் மூலமாக 6வது ஆவிக்குரிய மாநாட்டை இந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த 2 நாள் கூட கிருபை செய்தீங்க. இந்த நாளில் இந்த 2வது நாளிலும் கூட இந்த முதல் பகுதியில் கூட நீங்கள் உங்களுடைய இரக்கத்தை தயவு கொண்டு மகத்துவமுள்ள சத்திய தியானங்களை தியானிக்க கிருபை செய்தீங்க. அவர் அதை பயன்படுத்தின பரிசுத்தவானுக்கு கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது பகுதியில் கூட நீ தரப்போகிற சத்திய தியானத்திற்காகவும் அதுக்காக பயன்படுத்துகிற பரிசுத்தவானுக்கு கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டி சேர்த்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் சிந்தையும் செவியும் நீங்கள் உங்களுடைய வல்லமையோட ஆளுகைக்குள்ளாய் நீங்கள் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்து இந்த முழு கூடுகையின் ஒழுங்கையும் உங்களுடைய இரக்கம் தயவும் ஆளுகை செய்ய இந்த சிறு விண்ணப்பத்தை கிறிஸ்து மூலமாக நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதா. எதூறு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கின்றார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கின்றார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. வசனம் சுத்த பசு பொன்னும் இதயம் மகிழும் கண்கள் தெரியும் இருந்த ஆத்ம உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெரியும் இருந்த ஆத்ம உயிரடையும். சத்திய வேகம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதலாவதாக உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய ஒரு நாளிலே கூட ஜீவனை தந்து இப்படியாப்பட்ட இந்த ஒரு மலை பிரதேசத்தில் 2வது நாள் ஆவிக்குரிய மாநாட்டை நடத்துறதுக்காக தேவன் நமக்கு கிருபை பாராட்டின அவருடைய தயவுக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் மறுபடியும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அவ்வண்ணமாக இதோ எப்பொழுதும் இந்த கூடுகைக்கு ஆரம்பத்திலே தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக, தேவனை துதிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. நமது விசுவாசம் வாசிக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு சகோதரர் மோகன்தாஸ், சென்னை சபை சார்ந்த மோகன்தாஸ் அவர்களை கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் அழைக்கிறோம். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியம் அந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனியை விசுவாசிக்கிறோம்.
கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நேரத்திலும் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு முதலும் கடைசியுமான அர்மகதோன். முதலும் கடைசியுமான அர்மகதோன். இந்த பாடத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி காட்பாடி பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களை கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறோம். அப்போ இந்த எபிரேய பாஷையில் அர்மகெடோன் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அங்கே சொல்லப்பட்டது பார்க்குறோம். இந்த அர்மகெதோன் குறித்து நமக்கு புதுசல்ல. அன்புக்குரிய சகோதரர், நம்ம வந்துட்டு 4th வால்யூமில் இந்த பேட்டில் ஆஃப் அர்மகெடோன் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் ஒரு புக்கில் நீட்டு என்ன பண்ணிட்டு நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த ஒரு அர்மகெதோன் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சொல்கிறார். பார்த்தீங்கன்னா த ஹீப்ரூ வேர்ட் சிக்னிஃபைங் த ஹில் ஆஃப் மெகிதோ. அந்த ஒரு மெகிதோவினுடைய பள்ளத்தாக்கில் நடந்ததான அநேக யுத்தங்கள் அங்கே நடந்திருக்குது. த ஹில் ஆஃப் மெகிதோ, அதில் வேலி ஆஃப் மெகிதோ அப்படின்ற வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அநேக யுத்தங்கள் வந்து நடந்திருக்குது பழைய ஏற்பாடு காலங்களில். என்னென்ன யுத்தம் நடந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சீக்கிரம் நம்ம சொல்லி போயிடலாம் அந்த விஷயத்தெல்லாம். யோசுவா காலத்தில் நடந்த சம்பவங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த விஷயத்தை குறித்து. அடுத்ததாக கிதியோன் இல்லையா, 300 பேர் ஒரு சிறிய தொகை கொண்டு வந்து அருமையான ஒரு வெற்றி வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து சவுல் பெலிஸ்தர்களோடு கூட நடந்த ஒரு யுத்தம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் வேற நடந்திருக்குங்க. 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரத்தில் நம்ம 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அருமையான ஒரு நல்ல ராஜா. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்க்கும்போது சிறிய வயதில் ராஜாவாயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பஸ்கா கொண்டாடுறது அருமையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. யாருங்க அவரு? யோசியா ராஜா. ऐसे गौरव battery.
தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே தேவைகளால் நான் தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே எல்லாம் இவை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா குறைகள் எல்லாம் இவை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ சிறுமையும் என்னையும் மாயையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உன்னை பாடுவேன் அற்புதமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன் சிறுமையும் எளிமையும் மாயையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உன்னை பாடுவேன் அற்புதமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன் கொடியிலிருந்து எழுத்தீரையா எந்தம் தலையை நீ உயர்த்தீரையா கொடியிலிருந்து எழுத்தீரையா எந்தம் தலையை நீ உயர்த்தீரையா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது கர்த்தாவே தந்தது காருண்யத்தால் வந்தது என் வாழ்வில்
உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம் உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம் உங்களை தந்தது உம்மன்பால் வந்தது உங்களை தந்தது உம்மன்பால் வந்தது. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிடம் நடத்துகின்றீர் பரலோக பாக்கியத்தில் சேர்த்திடுவீர் நிரப்பினிடம் நடத்துகின்றீர் பரலோக பாக்கியத்தில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் இசை கேட்டெங்கும் அலைந்திடாமல்
தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உங்கள் அன்பால் உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பால் உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உங்கள் அன்பால் உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு நம்மளை எல்லோரையும், அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளை எப்படி மேய்ப்பார்களோ அதே போல் தேவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, நம்மளை காப்பாற்றி கொண்டே இருப்பார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எருசலேம் சுற்றி நிறைய மலைகள் தான் இருக்கு. இந்த மலைகளை தாண்டிட்டு தான் அப்புறமா என்ன போகணுங்க, எருசலேம் போய் சலமோன் கட்டியிருக்கிற அந்த தேவாலயத்தை, அந்த மலைக்கு மேல் கட்டியிருக்கிற மோரியா மலையத்துக்கு மேல் கட்டியிருக்கிற இந்த யூதர்களுக்கு தேவன் எவ்வளோ இறக்கத்தை காட்டினார், எவ்வளோ கிருபை கொடுத்தாரு இல்லைங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவன் எங்கே அனுப்பினாரா? முதலாவது வரைக்கும் எங்கே அனுப்பினார்? யூதர்கள் தான் அனுப்பினாரோ இல்லைங்களா? ஆனால் யூதர்கள்
இயேசு கிறிஸ்துல எல்லாம் நிறைய வாங்கிட்டார் இல்லைங்களா? அற்புதத்தை செய்யும் போது எவ்வளவு பேர் வந்தாரோ வீட்டுக்கிட்ட. பைபிளை வாசிக்கும் போதோ ஃபுல் நகரமே அவர் வீட்டு வாசல என்னங்க இருந்தார். பைபிள் கொடுத்துருக்க இல்லைங்களா? த என்டையர் சிட்டி வாஸ் அட் இஸ் டோர் ஸ்டெப் இல்லைங்களா? எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து சுஸ்தம் பண்ணிருக்காரு. அப்படின்னா அந்த யூதர் நாட்டில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி என்னங்க நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆனா இந்த யூதர்கள் என்ன செஞ்சாரா? பிலாத் முன்னாடி என்ன சொன்னாரா? இவர் நம்முடைய ராஜா கிடையாதோ, ஏதாப்பா உங்களோட ராஜா சிலுவையில் போட்டு என்ன என்ன சொன்னாரா? போடுங்க பரவாயில்ல, இவர் நம்முடைய ராஜா கிடையாதோ. பிலாத் கை கழுவிட்டாரோ, எனக்கும் இவருக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போது இவர் என்ன சொன்னாரா? இருக்கட்டும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்றோம், நாங்க இதெல்லாம் பதில் கொடுக்குறோம் இல்லைங்களா? பாருங்க அந்த யூதருடைய மனசு எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி. யோசனை பண்ணுங்க, இவ்வளோ அற்புதத்தை என்னங்கோ இயேசு கிறிஸ்து இடத்துல வாங்கியிருக்காரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அற்புதத்தை செஞ்சிருக்காரு. பைபிள் என்ன கொடுத்திருக்காரு? the entire city of which place? இஸ்ரேல் இருக்கிற வீட்டில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரோ நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா எப்படி பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி ஆயிட்டாருனாக்கா என்னங்கோ ஒரு சுஸ்தமான ஒரு புத்தி அவருக்கே இல்லை இல்லைங்களா? என்னங்கோ ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் எப்படி ரியாக்ட் ஆகுறா? என்னங்கோ ஒரு வீட்டில் இல்லை போயிட்டு என்னங்கோ இதுல தங்குறதோ இல்லைங்களா, அப்படியே துணி கட்டுறதோ இல்லைங்களா, என்னங்கோ அதை செங்கலில முறிக்கிறதோ இல்லைங்களா, கல் எடுத்துட்டு தானே என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அதுதான் பிலாத் முன்னாடி சொல்லிட்டாரோ இல்லைங்களா? நாங்க இதுக்கு என்ன பண்றோம், பதில் கொடுக்குறோம், இது பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ இல்லைங்களா? அதனால இந்த மனுஷன் தம்முடைய சுய நீத்தினாலே தன்னை தானே அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருந்தாரா? காயம் படுத்தி நின்றார் இல்லைங்களா? இன்னொரு வசனம் வாசிங்கோ, ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா? தேவ நீதிக்கு என்னங்கோ கீழ்ப்படியாமல் இருக்கிறார். அதனாலே இந்த மனுஷனே யாருனாலே என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லைங்களா? இந்த யூதர் இப்படி எப்படி கண்டிஷன் போயிட்டாருனாக்கா பிலாத்து சொன்னு கூட அவர் பேச்சு என்ன பண்ணல கேட்கவே இல்லை. அதனால பிலாத்து என்ன சொல்லிட்டாரா? எனக்கும் உனக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை, இந்த மரணத்துக்கோ எனக்கு என்ன இல்லை எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால இந்த மனுஷன் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நிலைமைக்கு போயிட்டார். அதனால இவர் எங்க தங்கினாரோன்னு பார்த்தா கல்லறை. இப்போ யூதர்கள் கல்லறையில் இருந்தாரா? யூதர்களுக்கும் கல்லறைக்கும் எதாவது சம்பந்தம் இருக்குதுங்களா? எங்க இருக்கா? ஐயோ, அது ஃபரிசேயர் ஃபுல் முழுசு யூதர் பத்தி சொல்லுங்க. யூதர் நாட்டு பத்தியே அதுக்கும் கல்லறைக்கும் சம்பந்தம் இருக்குதுங்களா? வெரி குட். அப்புறமா நீங்க ரொம்ப கிட்டே இருக்கீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, எங்க இருக்க தெரியுங்களா? ஒரு க்ளூ கொடுட்டுமா? எசேக்கியேல் புஸ்தகத்துல வரும். பார்த்தீங்களா? அதான் நீங்களாம் வேதமானவர் தான். படிங்க எசேக்கியேல் 37 படிங்க. எசேக்கியேல் 37 இல்லைங்களா? 11வது வசனம் 12வது வசனம். முதலாவது வசனத்துல என்ன கொடுத்திருக்காரு? எசேக்கியேல்ல ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போறார். என்ன மாதிரி பள்ளத்தாக்கோ? என்னங்க ஒரு ட்ரை போன்ஸ் இந்த ஒரு பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் கிட்ட கேட்கிறார், இந்த ஒரு ட்ரை போன்ஸ் திரும்பி வாழ முடியுமான்னு கேட்கும் போதும் எனக்கு தெரியாதாண்டவரே உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாரு. அதனால நீங்க காட்டுறக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ப்ராஃபஸி பண்ணுன்னு சொல்லும் போதும் திடீர் டக் டக் டக்குன்னு என்ன அப்படியே எலும்புகள் எல்லாம் என்னங்க அப்படியே ஜாயின் ஆகிடும். அப்புறமா நரங்கள் வந்துடும் இல்லைங்களா, தோல் இல்லைங்க மாம்சம் எல்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை. இப்போ அதோடைய மீனிங்கோ படிங்க. எசேக்கியேல் 37:11 and 12. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எங்க என்ன பண்றோம்? அறுப்புண்டு போகிறோம். அப்புறமா ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து என்னங்க என்ன ஓபன் பண்ற தேவனிப்பா. பாத்தீங்களா? கல்லறை
அதான் ஓப்பன் பண்றே இல்லைங்களா? எல்லாரும் என்ன பண்றேன் இப்போ வெளியில கொண்டு வருவேன். அதனால இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த மனுஷன் ஓட வந்தார் பாத்தீங்களா? அப்படியே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகள் ஓபன் பண்ணி தேவன் யூதர்னு நீங்க எங்க கொண்டு வந்தாரா? இஸ்ரேல் நாட்டுக்கு. ஏன் அவரே என்ன பண்ணிப்போ இயேசு கிறிஸ்துனா அங்கீகரிக்கணும். அதனால தேவன் என்ன பண்ணிருக்கா இஸ்ரேல்ல உலகத்துல எல்லா இடத்துலயும் கேதர் பண்ணிருக்காரு இல்லைங்களா? சரி, அதனால பார்க்கும் போதும் என்னங்க இந்த மனுஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வாட்டி முயற்சி பண்ணாராங்க. என்ன கொடுத்துருக்கா நிறைய வாட்டி என்ன பண்ணாரு செங்கலி போட்டார். ஆனா என்ன பண்ணல இவர் அடிக்கடிக்க இல்லைங்களா? கடைசியிலே தேவன் கிறிஸ்துன்னு அனுப்பினார். பாருங்கப்பா கொஞ்சம் எதனா நீங்க செய்யுங்கன்னாக்கா இவனு கிறிஸ்துன்னு பார்த்துட்டு என்ன சொன்னாரா இல்லைங்களா? பாருங்க மேத்யூ 23rd சாப்டர் இயேசு கிறிஸ்துவர் பத்தி என்ன சொல்றாரு? மத்தேயு 23ஆவது அதிகாரம் 37 39 வாசிங்க. 37 39 வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உங்களுக்கு என்ன இல்ல மனசு இல்லை. நான் எவ்வளவு வாட்டி நிறைய வாட்டி முயற்சி செஞ்சிருக்கேன், உங்களுக்கு என்ன இல்லை மனசு இல்லை. அதனால உங்களுக்கு வீட்டு உங்களுக்கு பாழா இருக்கும் சொல்லிட்டார். இப்போ 39ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று என்னே காணாதிருப்பீர்கள். அதனால 2ஆம் வருகையிலே கிறிஸ்துவனா ரெகக்னைஸ் பண்ணி யூதர்கள் இந்த வார்த்தை சொல்லணும். கர்த்தருடைய நாமத்தை வருகிறவன் ஸ்தோத்தரிக்கப்படுவான் என்று சொல்லிட்ட உடனே அந்த பேய் அவர்களை விட்டு என்ன எடுப்பா வெளியில போயிடும். அதனால இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் யூதர்கள் இடத்துல தான் என்னங்க எல்லா டீலிங்ஸ்களும் நடத்துறாரு. கரெக்டுங்களா? சரி, இப்போ யூதர்கள்லாம் பார்த்து அவர் கேள்வி அந்த பேய் பிடிச்ச மனுஷனுக்கு பார்த்து கேட்குவார். என்ன கேட்கிறார்? என்னப்பா எனக்கு உனக்கு என்ன, நீங்க எவ்வளவு பேருன்னு கேட்குறீங்க? அந்த பேர் கேட்டார். பேருக்கு என்ன சொன்னாரா? நாங்கள் நிறைய பேரோன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அநேகர் இல்லைங்களா? அப்போ யூதர்கள்லாம் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்காரா? பெரிய லாடுக்கு பிடிச்சிருக்காரு இல்லைங்களா? த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு இல்லைங்களா? சாத்தான் என்ன பண்ணிருக்கா? இப்போ என்னங்க யூதர்கள்லாம் நிறைய ஒரு விதத்தில் என்னங்க பிடிச்சி வச்சிருக்காரு இல்லைங்களா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அதனால இப்போ என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த பெயினை யாருக்குள்ளே ஓட்டார்? இப்போ பன்றிக்குள்ள. இப்போ பன்றிக்கு பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? பன்றி என்றால் பைபிள் என்ன மீனிங்? அசுத்தம், அசுத்தம் மிருகம். அப்புறமா பன்றிகள். வெரி குட். வானத்தை பார்க்காது பூமியை பார்க்கும். அப்போ பைபிளை வந்துட்டு என்னங்க புறஜாதி ஜனங்கள்னா யாருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு? பன்றிகள் ஒப்பிட்டு பேசியிருக்காங்களா? கரெக்டுங்களா? நீங்க என்னங்க முத்துக்களே யார் முன்னாடி போடாதீங்க பாத்தீங்களா? அப்படின்னா சத்தியத்தை வந்துட்டு புறஜாதி ஜனங்களை முன்னாடி என்ன பண்ணக்கூடாதா போடக்கூடாது. அப்படின்றால் இந்த பன்றிகள்னாக்கா புறஜாதி ஜனங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள். கரெக்டுங்களா? இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க அப்புறமா திரும்பி நாங்க உலகத்துல சிக்கிக்கொண்டா நாங்க எப்படி இருக்கிறோமா? பன்றி திரும்பி எங்க போன மாதிரி? சேற்றில் போன மாதிரி இல்லைங்களா? அப்படின்னா அசுத்தமான குணங்கள் இன்னைக்கு யூதருக்குள்ள இருக்கிறத எல்லா அசுத்தமான என்னங்க குணங்கள். பத்த சொன்னாருங்களா? இன்னைக்கு உலகத்துல யூதர்ல 2 கேட்டகரி இருக்காரு இல்லைங்களா? ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், நான் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ். ஆர்த்தடாக்ஸ்னாக்கா ரொம்ப தேவன் மேலே பயபக்தி இருக்கிற யூதர்கள். அது சில பேர் தான். அதிகமாக மெஜாரிட்டி இருக்குது யார் தெரியுங்களா? தேவன் மேலே அவிஸ்வாசி யூதர்கள் தான் என்னங்க அதிகமாக இருக்கிறது. மாடர்ன் பீப்புள் இல்லைங்களா? டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு, யாரும் மைண்ட் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? பேய் பிடிச்ச மனுஷன் மாதிரி இல்லைங்களா? என்னங்க ஸ்வஸ்த புத்தி இல்லை இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் என்னங்க நிறைய பேர் அந்த பெயினை யாருக்குள்ளே ஓட்டணும்? இப்போ அந்த மனுஷன் நல்லா ஆகணும்னாக்கா அந்த பெயின் யாருக்குள்ளே ஓட்டினான்? அப்படின்ற புறஜாதிக்குள்ளே இருக்கிற குணங்கள் அந்த இன்னைக்கு யூதருக்குள்ளே இருக்குமே, அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வெளியில வெளியில கொண்டு வரணும். அந்த வெளியில தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? இப்போ கொண்டு வருவார். அது ஃபியூச்சர்ல நடக்க போகிற என்னங்கோ ஒரு வேலை இல்லைங்களா? அசுத்தமான ஒரு குணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அப்போ அந்த மனுஷன் அதுக்கப்புறமா தான் எங்க எப்படி உட்காருவாரா இல்லைங்களா? வஸ்திரம் தரித்தோ தெளிந்த புத்தி உள்ளவனாகிய. இன்னைக்கு யூதர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்குதுங்களா? என்ன தெளிந்த புத்தி இருக்கோ? புத்தியே இல்லை இல்லைங்களா? அதனால அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவி தேவன் கொடுக்க போகிறார். இப்ப நமக்கு தேவன் என்ன மாதிரி ஆவி கொடுத்திருக்காரு? நமக்கு என்னங்க பயம் ஆவியை கூடாமல் அப்புறமா
வசனத்தை மாற்றி சொல்கிறீங்க. நாங்கள் திமோத்தி சொன்னால் நீங்கள் ஏதாவது கலாத்தியை பற்றி பேசுகிறீங்க இல்லைங்களா? தேவன் பயமுள்ள ஆவி கூடாமல் என்னங்க தெளிந்த புத்தி உள்ள ஆவி வல்லமையின் ஆவி நமக்கு என்ன பண்ணியிருக்காரா? கொடுத்திருக்கார் பார்த்தீங்களா? அதனால தெளிந்த புத்தி உள்ள ஆவி இது நமக்கு இருக்கோ பார்த்தீங்களா? இதே மாதிரி ஆவி தேவன் 1000 வருஷத்தை யாருக்கு கொடுக்க போகிறார்? இப்போ யூதர்களுக்கு கொடுக்கும். ஆனால் யூதர்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? தமக்குள்ளே இருக்கிற அசுத்தமான குணங்கள் எல்லாம் யாருக்குள்ளே ஓட்டணும்? இப்போ யாருக்குள்ளே ஓட்டணும்? பன்றிக்குள்ளே ஓட்டணும். அப்ப பன்றி என்னாக்க நாங்க அசுத்தமான குணங்கள் அசுத்தமான நபர்களுக்கிட்ட இருக்கிற போது இருக்கணும். யூதர்கள் நடுவே அந்த அசுத்தமான குணங்கள் இருக்கக்கூடாதோ, வெளியில என்னங்கோ போகணும் இல்லைங்களா? அந்த போறதுக்கு தான் தேவன் இன்னைக்கு உலகத்துல சூழ்நிலை என்ன பண்ணிருக்காருப்பா கொண்டு வந்து இருக்காரு. அந்த சைக்காலஜி என்ன பண்ணுவோம்? ஹியூமன் சைக்காலஜி யூதர்கள் இருக்கிற மைண்ட் என்ன பண்ணிப்பா சேஞ்ச் பண்றது தான் தேவன் இன்னைக்கு உலகத்துல எல்லா நிறைய காரியங்களும் என்ன பண்ணிருக்காரு இல்லைங்களா? அதனால சில ஒரு வசனங்கள் நாங்கள் வாசிக்கலாம். முதலாவது வந்துட்டு ஜெகேரியா 12வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஜெகேரியா 12வது அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பாத்தீங்களா? கிருபையின் ஆவி ஊற்றுவார் இல்லைங்களா? இரக்கத்தின் ஆவி ஊற்றுவார். அப்ப என்னாவோ? அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பான். பாத்தீங்களா? அப்பொழுது என்ன நோக்கி பாப்பார் அப்படின்றால் அப்பொழுதுதான் யூதர்கள் கிறிஸ்துவனை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவார். அதனால இந்த பேய் ஓட்டுக்கு அப்புறமா அந்த மனுஷன் எப்படி உக்காந்தானா? தெளிந்த புத்தியோட கிளீனா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா, ஓஹோ இவரு தான் கர்த்தர். இவருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். அமைதியா உக்காந்துட்ட பாருங்க. அவர் முன்னாடி நல்ல சிஷ்யன் போல இல்லைங்களா? டீசெண்டா உக்காந்துட்டா. அப்படின்னு என்னாங்க? அப்பொழுதுதான் யூதர்கள் கிறிஸ்துவனை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு அப்புறமா தான் கிறிஸ்துவுக்கு சரண்டர் ஆயிடுறார் இல்லைங்களா? நீங்க சொல்றது எல்லாம் என்ன பண்ற ஆண்டவரே கேட்கிறோம் சரண்டர் ஆயிடுறார். அப்பமா என்னங்கோ அந்த மனுஷன் என்ன போட்டாப்பா? அங்கே அவருக்கு வஸ்திரமா இல்லை. ஆனா அதுக்கப்புறமா என்ன போட்டாருப்பா? இப்போ வஸ்திரம் என்ன பட்ட நாங்கள் பார்த்தோம்? நீதியின் வஸ்திரம். அப்படின்னா கீழ்ப்படிதல். கரெக்டுங்களா? வஸ்திரம்னாக்கா நாங்கள் எவ்வளோ தேவனுக்கு கீழ்ப்படுதல இருக்கிறோமோ தேவன் அவ்வளோ கிருபை நமக்கு என்ன பண்ணுவார் இப்போ தருவார். அதுதான் வஸ்திரம். இப்போ நாங்கள் வஸ்திரத்தை போட்டிருக்கோம் நெஞ்சிட்டு கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தா வஸ்திரத்தை என்ன பண்ண மாதிரி இல்லைங்களா? வெளிப்படுத்தல சொல்றாங்களா? 7ஆவது சபைக்கு சொல்லும் போதும் நீ எப்படி இருக்கிற? நிர்வாணமா இருக்கிற, தரித்திரமாக இருக்கிற. அப்படின்னா நீ நெஞ்சிருக்கிற கீழ்ப்படுதல் இருக்கிற. ஆனால் உள்ள என்ன இல்லை உண்மையாக. அப்போ யூதர்கள் எப்போ தேவனுக்கே கீழ்ப்படுத்தல இருப்பாரோ தேவன் உண்மையான நீதி யாருக்கு கொடுக்க போகிறார்? திரும்பி யூதர்களுக்கே கொடுக்க போகிறார் இல்லைங்களா? சரி, அந்த மனுஷன்
துதி ஆராதனை நமக்கு நடத்தி கொடுக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு சகோதரர் அருண் அவர்களை கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு ரொம்ப மேன்மையா இருக்கும். இது போல உலகத்துல எல்லாருமே மேன்மை பாராட்டுறாங்க தங்களை குறித்து. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு விஷயத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாரு அப்படின்னா, தன் வாழ்க்கையில எதை பெருசா நினைக்கிறாரு, எதை மேன்மையா நினைக்கிறார் என்று கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அப்போ ஒரு சீரில் தொங்கீரி குருதியும் சிந்தீரி இயேசுநாதானி கொல்கோதாவில் ஒரு சீரில் தொங்கீரி அனைவரும் சேர்த்து பாடுங்கள். சிந்தீரி இயேசுநாதானி கொல்கோதாவில் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தோய்ந்தே கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தோய்ந்தே ஏனோ எத்தனை பாடுகள் ஏற்றி ஏனோ எத்தனை பாடுகள் ஏற்றி என் பாவம் போக்கிட வந்ததாரோ என் பாவம் போக்கிட வந்ததாரோ. சோ இந்த பாடலுடைய கருத்தின்படி நம்முடைய கருப்பொருள் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை என்று படிக்கும்போது விதமாக சுவிசேஷகன் மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷத்துல 27ஆம் அதிகாரம் பண்ண பாவத்துக்கு தக்கதாக தேவன் என்ன பண்ணலையாமா? நீதி சரி கட்டலையா? என்ன காரணம்? அந்த ரகசியம் என்ன? ஒரே விஷயம், நான் பண்ற எல்லா அக்கிரமங்கள் மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை யெகோவா உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8. அதற்கான விளக்கம்: இவை சகலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நியாயமான தேவை. வருங்காலத்தில் இப்பூமியை நியாயம் தீர்க்க தேவனால் போதிக்கப்படுவோருக்கு இக்குண லட்சணங்கள் மிக அவசியமானது. மீகா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட இம்மூன்று குண லட்சணங்களும் அன்பு என்னும் ஒரே வார்த்தைக்குள் அடங்கியுள்ளது. அன்பு என்பது பிறனிடத்திலும் சகோதரரிடத்திலும் குடும்பத்திலும் விசேஷமாக நம்மிடத்திலேயும் நியாயமாக இருக்க வேண்டிய குணலட்சணம்.
நாம் இதை விரும்பி நம் வாழ்க்கையிலே இவற்றை பயிற்சித்து பயன்படுத்த வேண்டும். இக்காரியங்களையே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். மனத்தாழ்மை இல்லாத இடத்தில் அன்பு இல்லை. அதுக்கான ஆதார வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 13ஆம் அதிகாரம் 1-7 வரை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 7 முடிய. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். தாம் ஒருவராய் சாபமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே முன்குறித்து வைத்த திட்டத்தின்படியாக இந்த இடத்துல 2 நாள் கூடுகையை நீர் அந்த வழிகளை திறந்து இந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட 2ஆம் நாள் கன்வென்ஷனிலே இந்த அதிகாலை பொழுதினுடைய பிரசனத்தில் நாங்கள் வர நீங்கள் கிருபை தந்திருக்கிறீங்கப்பா. என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி இந்த தினத்திலே ஜீவனோடு வாழும்படியாக நீங்கள் இரக்கத்தை பாராட்டியிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது அந்த நாளிலே எங்களுடைய இருதயத்தையும் செவிகளும் திறந்து வருகிற சத்தியங்களை வேத பாடங்களை நாங்கள் கேட்டு தகப்பனே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு கடந்தோடி நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் வைத்திருக்கிற மீட்பெரும் குருவும் ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிலே 2வது நாளாக தீம் டெக்ஸ்ட் இல்லைங்களா, எபிரேயர் 13:1 என்ன சொல்றாரு?
ஆமாம், உங்கள் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சகோதர சிநேகம் என்றால் என்ன, இல்லைங்களா? ஸோ அது நாம் பார்க்கலாம். அப்புறம் சகோதர சிநேகத்தை நம்ம எப்படி நாம் காட்ட முடியும் என்ற காரியங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம இந்த பாடத்தை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, 2 பேதுரு 1 7. 2 பேதுரு 1 7 தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வாழுங்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, சதா காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கும் அப்பா, இதோ வாய்நாளிலே ஒரு நாளை காண செய்து இந்த 2 நாளும் உன்னுடைய சத்திய வசனத்தில் நாங்கள் தேற்றப்பட்டோம் அப்பா. மேலான சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்ள நீதானே உன் பரிசுத்தாவி தந்து வழிநடத்தும்படியாய் மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த 2 நாட்களும் தகப்பனே எப்படியாய் கடந்து போனது என்று நீர் அறிவி சாமி. எங்களுடைய நினைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உம்முடைய சமூகத்தில் உன் சத்திய வசனத்தை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நாளுக்கு நாள் அதை வளர புது சிருஷ்டியாக நாங்கள் ஜீவிக்க நீதானே உதவி செய்து இந்த நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, நீ செய்த நன்மையை நினைக்கும் போது தகப்பனே
எப்போ எங்களுக்கு சந்தோஷமாக காணப்படுகிறது. ஆனாலும் நாளிலே எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தின அன்பு மகா தெய்வமே, இனி வரும் காலங்களோட இவங்கள் ஒருவரையும் நீங்கள் தாங்கி தப்பித்து நடத்த வேண்டுமா. இந்த சிறு மண்டாப்பை உலக இரட்சகரும் குருவும் ராஜாதி ராஜாவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.